ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் டிப்ஸு செய்து எங்கள் வீட்டில் செய்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், வீட்டில் நம்ம வந்து வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் நான் சேர்த்து வச்சுருப்போங்க எப்போவுமே. இது பாருங்கள், எல்லாமே சேர்த்து வச்சுருப்போங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுட்டோம்னா அதை வந்து கொதிக்க வச்சு அதை டீ தூள் போட்டு 2 நாளுக்கு அப்படியே விட்டுணுங்க. விட்டுட்டா என்ன ஆகும், அது கொஞ்சம் ஒரு இதுவாக மாறும், ஒரு கஷாயம் மாதிரி மாறும். அதை வந்து அந்த லிக்விடை வந்து நம்ம தண்ணியில் கலந்து செடிங்களுக்கு விட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. வெங்காயத்தோல், பூண்டு தோல் அது 2 தாங்க போடுவேன். நான் ரேஷன் டீ தூள் தாங்க போடுவேன். கடையில் ரொம்ப விலை கொடுத்து வாங்க மாட்டேன். ரேஷன் டீ தூள் மாதத்துக்கு ஒரு டீ தூள் போட்டு வாங்கிடுவேன். அந்த டீ தூளை போட்டு கொதிக்க வைப்பாங்க. நல்லா இந்த மாதிரி வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக அது வாங்க தண்ணி ஊற்றினாங்க. ஊற்றிட்டு வாங்க 2 ஸ்பூனு 3 டீஸ்பூன் கூட போடலாம் டீ தூள். பாருங்க, ரேஷன் டீ தூள் தான் போட்டு நல்லா கலக்கி விட்டு இது நல்லா கொதிக்கணுங்க. இது இப்போ அடுப்பை பற்ற வச்சிருவோம். இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நான் யூஸ் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கொதிச்சிச்சுங்க. நல்லா கொதிச்சு நான் எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டேன். 2 நாளுக்கு அப்படியே ஆற விட்டுருந்தாங்க. அதை இந்த மாதிரி வடிகட்டிடணும். அது பாருங்க, இந்த மாதிரி வடிகட்டி இந்த வடிகட்டத்தை விட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. அப்படியே காய வச்சிருவேன். அப்படியே காய வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி அது கூட போய் இதை எடுத்துன்னு போய் இப்போ நம்ம செடிக்கு ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், 20 லிட்டர் தண்ணிக்கு இது வந்து 2 லிட்டர் இருக்குங்க நான் கொதிக்க வச்சது. அது பாருங்கள், இதில் கலந்துக்கணும். ஃபுல்லாக கலந்துடணுங்களா? அதாவதுங்க, அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே ஊற்றாதீங்க. ஒரு 24 மணி நேரம் நல்லா ஆறணுங்க. அப்போ தான் இறங்கும். இந்த பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது பாருங்கள், செடிங்களுக்கு ஊற்றுறோம். இது போல் ஒரு கப்பு எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டோம்னா இந்த பாருங்கள், பூச்செடி, வெத்தலை செடி எல்லா செடிக்கும் ஊற்றலாங்க. எல்லா செடிக்கும் ஊற்றலாம். பாருங்கள், ஊற்றுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே ஊற்றாதீங்க. 2 நாள் இல்லை 1 நாள் 24 மணி நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. நான் எங்கள் வீட்டில் செய்ததை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்து அது போல் செய்யுங்க. செடிங்களுக்கும் பூச்சி வராது, நல்லா இருக்குங்க.